வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே. நைட்டெல்லாம் செம மழை நம்ம ஏரியாவில். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிருக்கு. இப்போ தூரிட்டு தான் இருக்குது, லைட்டாக தூருது. பொங்கல் கழிச்சு இவ்வளோ மழையா? சரியான மழை. அம்மாய் வெங்காயம் இங்கே வச்சிட்டம்பர். வெங்காயம் இன்றைக்கி 1 கிலோ 50 ரூபா. இந்தா இருக்கா வெங்காயம்? நேற்று நான் பார்த்தேன், மேலே இல்லை, அது தான் வாங்கி வந்தேன். சரி, ஓகே. வெங்காயம் 1 கிலோ 50 ரூபா. இன்னைக்கு இப்போ தான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். தேங்காய் பாறை 1 கிலோ 400 ரூபா. எறா 350 ரூபா. அரை கிலோ 175 ரூபா. அவன் 200 தரன்ட்டான். ஆனால் சில்லர் இருக்காங்க. சரி 200 தப்போம். ஸோ எறா வந்து 200 ரூபா. தேங்காய் பாறை ஒரு 400 ரூபா. இப்போ தான் வாங்கி வந்தேன். க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எறா வந்து க்ளீன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு இடத்துல கொடுத்துருந்தேன், அந்த முடவாங்கிற சொல்லிட்டு இடம், அங்கேருந்து கொஞ்சம் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தான் இப்போ வாங்கி வந்தேன். அரை கிலோ எறா க்ளீன் பண்ணுறதுக்கு 50 ரூபா. நீங்கள் போன வீட்டில் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி இப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்கள், வரும் பாருங்கள். க்ளீன் பண்ணி வச்சாங்க. ஓ, வீடியோ கோர்ஸ் அழகாக வச்சுருக்கீங்க. ஸோ தேங்காய் பாறை 1 2 3 4 5 6 மீன் 400 ரூபா. ஸோ நான் தலை மட்டும் வச்சு முழுசாக போட சொன்னேன். ஆனால் ஏதோ ஞாபகத்தில் வந்து இது உடம்பு தனியாக போட்டேன், தலையை தனியாக போட்டேன். இது என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் குழம்பு செய்யணும், அதெல்லாம் வரும். தலையெல்லாம் குழம்பு, உடம்புலாம் வருது. இல்லை, கொஞ்சம் பீஸ் குழம்புலையும் போடணும். ஏன்னா தலை மட்டும் போட்டால் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், யாரும் தலை சாப்பிடுவேன். சரி, ஓகே 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 பண்ணு. தலைவரே, தலைவா, வணக்கம் தலைவா. இது அவரைக்கா இருக்கா? கோவக்கா இந்த கீழே வர எவ்வளோ தலைவரா? அவரைக்கா இன்னைக்கு அது கோவக்கா இந்த கீழே வரேன் தலைவரா. அரை கிலோ அவரைக்காய், 1 கிலோ கோவக்காய் நாளைக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு, காய் சூப்பராக இருக்குங்க பாரு. எப்படி இருக்கு பாரு, சூப்பராக இருக்குது அவரைக்காய். கோவக்காய் நல்லா இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது பாரு. இந்த பாரு, சரி. கோவக்காய் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? யாருக்கு ரொம்ப கோவக்காய் பிடிக்கும் தெரியுமா? கிளி. நீ ஒரு பச்சை கிளி, அதுக்கோசம் அவனுக்கு கோவக்காய் பிடிக்குது. எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லு? யானைக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு யானை. வயிற்றில் இருக்க பானை, வெளியே இருக்க பூனை. என்ன பண்ணுறாங்க அப்பா? இந்த அவரைக்காவும் கோவக்காவும் சூப்பராக இருந்துச்சு. இது 30 ரூபா, அது 30 ரூபா. அரை கிலோ வாங்கலாம்ல? சரி, வாங்கியாச்சு. நாளைக்கு கோசம் இன்னமும் சொல்ல வந்தேன். இப்போ வந்து எறா வந்து அரை கிலோ வாங்கி வந்திருக்கேன். அதில் வந்து செட்டிநாடு எறா கிரேவி. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு பிரதரும் பேச்சுலர்ஸ் பிரதர். ஆனால் நீங்கள் பேச்சுலர்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா சொல்லியிருக்காரு. நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெசிபி போடுங்கண்ணா, நான் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, வாய்க்கு ருசியாக சாப்பிட்றவங்களா ஆச்சு, நம்ம வீடியோ பார்த்து செய்கிறது போல இருக்குது. ஓகே ஓகே பிரதர், இப்போ நான் செய்கிறேன் பார்த்துங்க. ஒரு அரை கிலோ எறா வாங்கியிருக்கேன். இப்போ அந்த அரை கிலோ எறாவில் ஒரு பெரிய வெங்காயம் 2, பெரிய தக்காளி 2, பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். வாங்க பண்ணிடலாம். செட்டிநாடு எறா கிரேவி, இல்லாட்டி எறா குழம்பு, நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? பண்ணிடலாமா? 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, அரை கிலோ எறா. உரிச்சா இவ்வளோ தான் வருது. இதில் நம்ம சூப்பராக ஒரு குழம்பு மாதிரி சொல்லலாம். தண்ணியாக வச்சா குழம்பு, திக்காக வச்சா கிரேவி, அவ்வளோதான். ஒரு கடையில் எண்ணெய் எடுத்துருக்கேன். ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு வந்து வீட்டில் பண்ணது எடுத்து வச்சுக்கேன். இந்த பக்கம் என் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, இவங்க மீன் குழம்பு பண்ணுறாங்க, நான் எறா குழம்பு பண்ணுறேன். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. நாம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, குழம்பு லாஸ்ட்டு கொஞ்சம் போடணும். இது கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். இந்த கட்டை எடுத்துன்னு வரது. ஸோ கொஞ்சம் உப்பு நல்லா வதங்குறது போட்டாச்சா? நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம். போதும்ல? அவ்வளோ. அந்த பக்கம் மீன் குழம்பு வாங்கிட்டு மீன் குழம்பு வீடு நிறைய போட்டிருக்காங்க. மீன் குழம்பு நல்லா செய்வீங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும்.
நல்லா வதங்கிச்சு. 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நல்லா வதக்கலாம். இது நல்லா வதக்கட்டும் கொஞ்ச நேரம். மாய் நம்பர் சொல்லி முடியும். நம்பர் வந்துச்சுங்க என் மருமகளுக்கு, இன்னைக்கு கொடுத்துறேன் நான். நம்பர் சொல்ல தானே வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 808056859681. ஈஸி நம்பர். நான் அப்போ நம்ம கிளியர் நம்பர் தரேன் உங்களுக்கு, மருமகளுடைய நம்பர். அது ஏன் நம்பர், மருமகள் எல்லாம் ஒரே நம்பர் தான். வாட்ஸ்அப் ஒன்லி. ஓகே, இப்போ ஆயிடுச்சுங்க. இப்போ கேராவை போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் இதுலேயே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வந்துடுச்சு. சிக்கனுக்கு வந்துடுது. வந்துட்டியா? காலையில் எங்கே போயிருந்தா? பால் கொடுத்தா குடிச்சு ஓடிச்சு. வா இங்கே வா, எங்கே இது வெயிட் பண்ணு யாராவும் வந்து நல்லா இந்த உள்ள தண்ணி விட்டு வருது இல்லையா, அது கொஞ்சம் அடங்கட்டும். ஏர்பிள் மேவரிக் ஏர்பிள் அவனை அவ்வளோ பிடிக்கும். ஓடு இங்கேருந்து ஏர்பிள் பார்ப்பான். மேவரிக் இப்போ நல்லா வதங்கி வர நேரத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா தட்டி விட்டுடலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் விட்டு கொஞ்சம் கெட்டியாக வர ஸ்டேஜில் நம்ம வீட்டு குழம்புத்தூள், பிளைன் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். முக்கியமாக அது என்னன்னு நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, திக்கான அப்புறம் இதில் வீட்டு குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, பிளைன் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் அது ஒரு 1/4 ஸ்பூனு. அப்புறம் முக்கியமாக இது இந்த டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். என்னதுன்னா மிளகு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் நான் வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். இது கொஞ்சோண்டு இது மசாலா, இதுதான் செட்டிநாடு சிக்கன் மசாலா, கொஞ்சம் தூவி விட்டால் போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை வறுத்து காற்று போக மாதிரி ஒரு டப்பாவில் கண்டெய்னர் டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? ரைட், இது ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ஆகிடும். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த பக்கம் மீன் குழம்பு ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள், வீட்டு குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது கொஞ்சம், இது காரம் அவ்வளோ இருக்காது, அவ்வளோதான் போதும். இது போட்டு பரட்டிடலாம். ஏன்னா உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதை மட்டும் பரட்டிடலாம். இந்த இந்த இதுலேயே கொஞ்சம் ஆகட்டும், இந்த சூடு கொஞ்சம். ஓகே, தண்ணிக்கு நீங்கள் ஊற்றாதீங்க. அடி பிடிக்கிற வந்து ஒரு 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 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் ஆகட்டும். இது நான் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 ஸ்பூன் அவ்வளோ போட்டு பரட்டிடலாம். படி பிடிக்கிற மாதிரி ஊற்றி பாருங்கள். இப்போது தண்ணி ஊற்றணும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஊற்றுறன்ட்டு, அவ்வளோதான். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகும் இந்த தண்ணியிலையும். நிறைய ஊற்றுறாதீங்க, எனக்கு கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இன்னும் வேணால் கொஞ்சம் தேவையான ஊற்றிங்க, அடி பிடிக்காத மாதிரி, அவ்வளோதான். கொஞ்சம் தான். நல்லா இது இதில் நல்லா ஃப்ரை ஆகும், அந்த பச்சை வாசனை இதிலே போயிடும். வெயிட் பண்ணலாம். ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப நாள் லைட்டாக தான். நம்ம தண்ணி கொஞ்சம் அடங்கினப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். பெப்பர் வேணால் தூவிக்கலாம். பெப்பர் தூவலாம், நல்லாயிருக்கும். பெப்பர் தூவலாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் திக்காகட்டும். இறக்குறப்போ பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா வேலை முடிஞ்சு போச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு செட்டிநாடு கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் மீன் குழம்பும் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ ரசம் பண்ணால் வேலை முடிஞ்சு. ரசம் இருக்கா? ரசம் பண்ணமா? சரி. காக்கா போய் ஐயோ ஆயிடுச்சுங்க. இது பண்ணிடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் 9 நிமிஷம் 10 நிமிஷம் 11 நிமிஷம் 12 நிமிஷம் 13 நிமிஷம் 14 நிமிஷம் 15 நிமிஷம் 16 நிமிஷம் 17 நிமிஷம் 18 நிமிஷம் 19 நிமிஷம் 20 நிமிஷம் 21 நிமிஷம் 22 நிமிஷம் 23 நிமிஷம் 24 நிமிஷம் 25 நிமிஷம் 26 நிமிஷம் 27 நிமிஷம் 28 நிமிஷம் 29 நிமிஷம் 30 நிமிஷம் 31 நிமிஷம் 32 நிமிஷம் 33 நிமிஷம் 34 நிமிஷம் 35 நிமிஷம் 36 நிமிஷம் 37 நிமிஷம் 38 நிமிஷம் 39 நிமிஷம் 40 நிமிஷம் 41 நிமிஷம் 42 நிமிஷம் 43 நிமிஷம் 44 நிமிஷம் 45 நிமிஷம் 46 நிமிஷம் 47 நிமிஷம் 48 நிமிஷம் 49 நிமிஷம் 50 நிமிஷம் 51 நிமிஷ
கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்காங்க, போட முடியாது நம்மளால். நாரி கொஞ்சம் கீழே இருந்தியா ஏம்மா அடி. சரி பாட்டி வரட்டும் வச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். பெப்பரும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் எங்கே எத்தனை வராதுங்க. பெப்பர் தூவிடலாம். அவ்வளோதாங்க. தூவிட்டு ஒரு பெரட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அடி பிடிச்சிட்டு பாருங்கள். அடி பிடிக்கிற மாதிரி இது வந்து பிடிக்காது. அவ்வளோ அந்த சாப்பாட்டில் போட்டு பிரச்சனை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பட் நான் சாப்பாடு சாப்பிட்றதில்ல, 20 நாள் ஆச்சு. தோசைனா சப்பாத்தி நான் சாப்பிட வேண்டியது. ஆமாம், சப்பாத்திக்காக தோசை இருக்கும் வீட்டில். 2 தோசை சிக்கன் தான் வாயில் வருது. எறா வீட்டில் சிக்கன் தான் வாயில் வருது. சிக்கன் கிடையாது, எறா செட்டிநாடு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தேங்காய் பாறை மீன் குழம்பு ஆயிடுச்சு. மாதிரி தேங்காய் பாறை மீன் வறுக்க போகிறாங்க. அவ்வளோதான். இது மாதிரி திறமை. இது பூண்டு ரசம். இதுதான் சமையல். எல்லாம் தொக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? வாங்க சாப்பிட்லாம். இன்னொன்று நம்பர் வாங்கியாச்சு நான். அது எப்போ தருது மீராமை? கரெக்டாக எப்போன்னா வந்து 24 நைட் இல்லை 24 மத்தியானம் கொடுக்குறோம். 24 தான் கொடுக்குறோம் நம்பரை. ஆமாம், நம்பரை கொடுப்போம். நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போவே நீங்கள் வந்து லைக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் 24 அன்றைக்கி ஆக்சுவலி ஒன்லி வாட்ஸ்அப். ஆமாம், ஒன்லி வாட்ஸ்அப். ஓகே. கால் பண்ணால் சில நேரம் எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். மேரி வாங்க சாப்பிட்லாம். மேனி மேட்டிக் வாங்க சாப்பிட்லாம். மேனி சரி, ஓகே. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.